ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், i20 டீசல் வேரியண்ட் காரில் ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம வாட்ஸ்அப்க்கு எடுத்து வந்தாங்க. வேக்கம் போட்டு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் டேஷ்போர்டுக்குள்ளே வந்து லீக் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் டேஷ்போர்டு இறக்கி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயிலுக்குள்ளே தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் கூலிங் ஆயிலும் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் என்ன ரீசனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஃபில்ட்ரு வந்து சரியாக சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதிகமாக டஸ்ட்டு உள்ளே போய் கூலிங் ஆயில் மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த கூலிங் ஆயில் வந்து ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் கூலிங் ஆயில் வந்து புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். கூலிங் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வு வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இந்த வால்வு வந்து மாற்றலைன்னா கூட கூலிங் வந்து கம்மியாக தான் வரும். ஒரு சில வண்டியில் வந்து கூலிங் ஆயில் மட்டும் தான் மாற்றுவாங்க, இந்த வால்வு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதனாலே மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும். மறுபடியும் கேஸை ரெக்கவர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வால்வு மாற்றுவாங்க. நம்ம அதனால் கூலிங் ஆயில் மாற்றுறப்ப கம்பல்சரி இந்த வால்வு சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேஸ் ஃபுல் பண்ணுறப்போ வந்து வேக்கம் போட்டு லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணணும். இல்லைனா மறுபடியும் ஏசி கேஸ் ஃபுல்லாக வெளியே போயிடும். ஸோ நம்ம அதனால் வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு 80-90 நல்லா நல்லா ஹீட்டில் நல்லா ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.